ஹாய் ஹலோ வெல்கம் டு டீக்குலோஸ் முக்கு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் போகிறோங்க. இந்த கோயில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தோம். சரி, நேற்று அதுக்கான டைம் கிடச்சிது, போகலாமே சொல்லி கிளம்பிட்டோங்க. இது கண்ணங்குறிச்சி புது ஏரி வழியாக மூவ் பண்ணுறோம். புது ஏரியில் பார்க் ஓப்பன் ஆகலாம் சொன்னாங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. நல்லா நீட்டாகவே அழகாக பண்ணிக்கிறாங்க. வரும்போது டைம் வந்தால் உள்ளே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாங்க. இப்போ நம்ம போகிற வழி எந்த வழியாக போவோம்னா மன்னார்பாளையம் வழியாக போவோம். வீராணம் மன்னார்பாளையம் வீராணம் ரோட்லேருந்து கண்ணங்குறிச்சியில் வரும்போது வீராணம் ரோடு ரைட்டு கட் பண்ணுறோம். லாஸ்ட் டெட் எண்டில் போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணிக்கிறோம். ஓரளவு நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கும். மல்லிகைப்பூ செடி, இந்த மாதிரி செடி தோட்டங்கள்லாம் இருந்தது. இதுதான் கோயிலோ லாஸ்ட் டெட் எண்ட் ரோடு. இந்த ரோட்டில் போய்ட்டு லாஸ்ட் லெஃப்ட்டு கட் பண்ணால் கோயிலுங்க. நான் இந்த கோயிலோட லொக்கேஷன் மேப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லாகின் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் போகிறவங்க போய்க்கலாம். மினி பஸ் வந்து ஆப்போசிட்டில் ஒன்று போச்சு, எங்களை சரியாக வீடியோ எடுக்க முடியல. நான் மினி பஸ் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து டைமிங் மட்டும் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு அந்த பஸ்ஸில் வருது. இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் வந்துட்டாங்க. இங்கே நமக்கு என்னென்ன சவுண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்றேன். நிறைய வேண்டல் வச்சுருப்பாங்க. தொலைஞ்சி போன பொருள் திரும்ப கிடைக்கணும், பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி என்னென்ன வேண்டிகள் நடக்கணும்னு சொல்லி வேண்டியில் வச்சுட்டு போகிறாங்க. திரும்ப வேண்டியில் சரியானோன்னா அதே மாதிரி ஒரு உருவ பொம்மை செஞ்சு சாமிக்கு வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க. அந்த உருவ பொம்மையும் இங்கே நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோயிலுக்கு போகும்போது ஒரே ஒரு வைபாகவே இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு அங்கே இருக்கிற காற்றுக்கு நமக்கு அந்த கோயிலே இருக்கணும் ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி மாதிரி ஃபீல் ஆச்சுங்க எனக்குலாம். நீங்களும் வாங்க, உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். எவ்வளோ பேர் எவ்வளோ பொம்மை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நேர்த்திக்கண்ணு அவ்வளோ நிறைவேறணும்னு பொம்மை செஞ்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பொம்மைங்க இருக்குப்பா. நானும் எந்த கோயிலையும் இவ்வளோ பொம்மைகளை பார்த்ததில்ல. வீடு வேணும், கார் வேணும், அவங்களுக்கு அந்த தொலைஞ்சு போன அந்த பொருள் கிடைக்கணும், பிரிஞ்ச ஒன்று சேரணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வரணும்னு சொல்லி என்னென்ன வேணுமோ அதில் எல்லாமே வேண்டியிருக்காங்க சாமிக்கிட்ட. விஷ்ணு பேர் சிவன், பிரம்மா சுவாமிங்க இருந்தாங்க, பெரிய ஆஞ்சநேய சுவாமி இருந்தாங்க. இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலோட சுவாமிக்கு அங்கே பாருங்கள். அந்த கூடாரத்துக்குள்ளே இருப்பாங்க. 2 பக்கத்தில் காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. நான் கூடாரத்துக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு உள்ள ஜூம் பண்ணி சுவாமி காமிக்கிறேன். இதுதான் இருட்டுக்கல் முனியப்பன் சுவாமிங்க. கீழே தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க. பூசாரி தான் அருள்வாக்கு சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. இதுதான் இருட்டுக்கல் முனியப்பன் சுவாமி. சுவாமிகிட்ட வேண்டிகிட்டு கயிறு கட்டிக்குவாங்க. உங்களோட வேண்டலை சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அங்கே ஒரு கோயில் ஒரு வேல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வேலில் சுற்றி நம்ம சுவாமி நினச்சிட்டு அந்த வேலில் சுற்றி கட்டிக்கணுங்க. நம்மளோட வேண்டெல்லாம் நிறைவேறும் சொல்லி ஐதீகம். ஏகப்பட்ட பேர் வந்து கட்டியிருக்காங்க. கட்டி கோழி பலி கொடுக்குறது, கோழி நேர்த்திக்கடன் கொடுக்குறது. இந்த கூட ஒருத்தவங்க கோழி கட்டிட்டு போனாங்க. நீங்கள் கேட்ட மினி பஸ் வந்துருச்சுங்க. இந்த பஸ்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி, 11 மணி, 3 மணி, 5 மணிங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புதுங்க. கோயிலுக்கு டைரெக்டாக கோயிலுக்கே பஸ் வருதுங்களா. சப்போஸ் வண்டியில் வர முடியாமல் பஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.